தென் மாநிலங்களுடைய தலையில கத்தி தொங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கு அவர் சொன்ன காரணம் தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன்னா என்ன, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ 2025 மார்ச் 7 முதல் 9 வரை திருச்சி கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை இருக்குல்ல, அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கவோ இல்ல குறைக்கவோன்னு மறுவரையறை செய்யறது தான் நம்ம டீலிமிட்டேஷன் சொல்றோம். அதே மாதிரி மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்குமான எண்ணிக்கையும் இந்த டீலிமிட்டேஷன் மெத்தட் படி மறுவரையறை செய்யப்படும். சரி, இது எப்பெல்லாம் மறுவரையறை செய்யப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் சாசன சட்டம் 82 சொல்றதின்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நம்ம சென்சஸ் எடுப்போம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின அடுத்த ஆண்டோ இல்ல ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள இந்த தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 82 சொல்லுது. அதே மாதிரி அரசியல் சாசன சட்டம் 170 படி மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மறுவரையறை செய்யப்படணும் ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்ச பிறகும். சரி, ஏன் இந்த டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை செய்யறாங்க அப்படின்னோம்னா, ஒரு தொகுதிக்கு இத்தனை லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை அதிகமாக அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் தொகையும் அதிகமாகிட்டே போகும். அப்போ ஒரு எம்பிக்கு ஒரு தொகுதி அப்படின்னு ஒதுக்கி இருக்கும் போது அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியோ இல்ல அந்த எம்பினாலேயோ அந்த தொகுதியில முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மக்கள் தொகை அதிகரிக்க அவங்களுக்கான அந்த நிர்வாக சிக்கல்கள் அதிகமாகும், மக்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது கம்மியாகும். அந்த மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடாதுன்னு தான் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை மறுவரையறை செய்யறாங்க. இந்த தொகுதி மறுவரையில இன்னொரு முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நாடாளுமன்ற தொகுதிகள்லயும் ஒரே அளவிலான மக்கள் தொகை இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க தொகுதிகளையே பிரிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசியல் சாசன சட்டம் 81 படி இந்தியாவில் இருக்கிற மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை 550க்கு மேல கொண்டு போக கூடாது. 550 தான் உச்சபட்ச லிமிட் அப்படின்னு ஒரு லிமிட்டை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மக்கள் தொகையை எவ்வளவு அதிகரிச்சாலும் இந்த 550 சீட்டுக்குள்ள இந்த தொகுதிகளை மறுவரையறை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் சாசன சட்டம் கூறுற ஒரு விதி. சரி, இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை முறை தொகுதி மறுவரையறை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா 3 தடவை நடந்திருக்கு. ஒன்னு 1951 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு நடந்தது, இன்னொன்னு 1961 எடுத்த சென்சஸுக்கு பிறகு நடந்தது, அடுத்ததாக 1971 பிறகு நடந்த சென்சஸுக்கு பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. சரி, பல முறை நம்ம சென்சஸ் எடுத்திருக்கோமே, ஏன் 3 முறை மட்டும்தான் டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. அதுக்கான விளக்கத்துக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் தொகுதி மறுவரை செய்யப்படும் போது இந்தியாவில் உள்ள மக்களவை தொகுதிகள் எத்தனை அளவுல மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை பார்த்துடலாம். 1951 சென்சஸுக்கு பிறகு நடந்த அந்த தொகுதி மறுவரையில 494 மக்களவை தொகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 1961 அது 522 ஆகியிருக்கு. 1971 அது 543 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த 543 இப்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. அது ஏன் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, ஏன் இது வரைக்கும் 3 முறை மட்டும்தான் டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். 1976 அதாவது இந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்தியா முழுக்க குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. குடும்ப கட்டுப்பாடை சரியா பின்பற்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறையும், அதை சரியா பின்பற்றாத மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தொகுதி மறுவரையறை செஞ்சோம் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடை சரியா பின்பற்ற மாநிலங்கள்ல மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறையும், அதை சரியா பின்பற்றாத மாநிலங்கள்ல மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்படி ஆச்சுன்னா அது மாநிலங்களினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக மாறும். அதனால குடும்ப கட்டுப்பாடு அமல்ல இருக்கிறதால ஒரு 25 ஆண்டுகளுக்கு நம்ம இந்த தொகுதி மறுவரையை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாசன சட்ட திருத்தம் 42 கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி 1976 இருந்து 25 ஆண்டுகள், அதாவது 2001 வரைக்கும் இந்த தொகுதி மறுவரையறை செய்யறதில்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க மத்திய அரசு. 2001க்கு அப்புறம் அந்த தொகுதி மறுவரையறையை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் வந்துச்சு. சரி, 2001க்கு அப்புறமாவது தொகுதி வரையறை செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல அப்படின்னா, அப்போ வாஜ்பாய் அரசு ஆட்சியில இருந்தாங்க. அவங்க 84வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு நாங்க தொகுதி மறுவரையறை செய்ய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதன்படி 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொகுதி மறுவரையறை கிடையாது. 2026க்கு பிறகு எடுக்கப்படுற முதல் சென்சஸுக்கு அப்புறமாக இந்த தொகுதி மறுவரையறைய செய்யலாம் அப்படிங்கிறது தான்
அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தம். அதன்படி இப்போ வரைக்கும் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது செய்யப்படவே இல்லை. சரி, இப்போ என்ன பிரச்சனை? 2026 வரப்போகுது. மத்திய அரசு டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா 1971 இந்தியாவுடைய பாப்புலேஷன் 58 கோடி. இப்போ அது 140 கோடியை தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட 80 கோடி அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக செயல்படுத்தின தென் மாநிலங்கள்ல மக்களவை தொகுதி அப்படிங்கிறது குறையறதுக்கும், உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற குடும்ப கட்டுப்பாடை சரியா செயல்படுத்தாத மாநிலங்கள்ல மக்களவை தொகுதி அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இது மாநில உரிமைகளுக்கான பிரச்சனையா முடியும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பியிருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு. மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சிகளை கூட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. இந்த டீலிமிட்டேஷனை நம்ம செயல்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய ஒரே தீர்மானமா இருக்கு. சரி, தென் மாநிலங்களுடைய மக்களவை தொகுதி குறையுது அப்படின்னு சும்மா சொன்னா போதுமா? அதுக்கு ஏதாவது டேட்டா வேணும்ல. அதுக்கான டேட்டாவும் இருக்கு. அதை இப்ப பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சபட்ச லிமிட்டாக 550 மக்களவை தொகுதிகள் தான். அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிற அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. இப்போ அந்த 550 சீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பாப்புலேஷனையும் நம்ம தொகுதி மறுவரைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கடைசியா 1971 பிறகு நடந்த அந்த மறுவரையின் போது ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் பேர் அப்படிங்கிற ஒரு கணக்கு வைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த 10 லட்சத்தை அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சா என்ன ஆகும்னா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பெரிய மாநிலங்கள், அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள்ல கூடுதலான தொகுதிகள் உருவாகும். ஆனா தமிழ்நாடு போன்ற குறைவான மக்கள் தொகை இருக்கிற மாநிலங்கள்ல 2 தொகுதிகள், 3 தொகுதிகள் ஒன்றாக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதனால தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களவை தொகுதி அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வரும். இப்போ ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் இருக்கு. ஆனா மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு. நம்ம 550 தொகுதியில தாண்டவும் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிற மக்கள் தொகையை அதிகரிக்கணும். அதனுடைய பார்டரை எக்ஸ்ட்ரா இருக்கிற மக்கள் தொகையோட சேர்த்து அதிகரிக்கணும். ஒரு தொகுதியை உருவாக்கணும். அப்போ 26 லட்சமாக ஒரு தொகுதிக்கான மக்கள் தொகையை நிர்ணயிச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் இழப்பு ஏற்படுது. 39 தொகுதிகள் இருக்கு. இப்போ அது 31 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரம் உத்தரப்பிரதேசத்துக்கு இதனால 11 தொகுதிகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பீகாருக்கு 10 தொகுதிகள் கூடும். ராஜஸ்தானுக்கு 6 தொகுதிகள் கூடும். இதுதான் தமிழ்நாடு எழுப்புற முக்கியமான பிரச்சனை. ஆல்ரெடி நம்ம இருக்கிற அரசியல் சூழலை பாக்குறோம். உத்தரப்பிரதேசத்துல 80 மக்களவை தொகுதி இருக்கு. அந்த 80ல பெரும்பான்மையாக எந்த கட்சி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மத்தியில ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அதை மட்டுமே இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துக்கு தேவையானதை மட்டுமே செய்வாங்க. கீழே இருக்கிற தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நிதி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான அந்த கேட்கும் உரிமை அப்படிங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிக்கும். இந்த கூட்டாட்சி தத்துவத்துல தமிழ்நாட்டுக்கான உரிமை அப்படிங்கிறது ரொம்ப குறுக்கப்பட்டுரும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு எழுப்பிட்டு இருக்கிற பிரச்சனை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது, அப்படிப்பட்ட வகையில நாங்க இந்த டீலிமிட்டேஷனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அது எப்படி சாத்தியம்? 550 தொகுதிகளை தாண்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கான சீட்டு குறைஞ்சுதானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா இங்க அமித்ஷா ப்ரப்போஸ் பண்றது வேற ஒரு மெத்தட். அது என்ன மெத்தட் அப்படிங்கிறத பாத்துடலாம். மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு. அப்போ மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருவோம். அப்ப யாருக்குமே இழப்பு ஏற்படாதுல அப்படிங்கிறது தான் அமித்ஷாவினுடைய மாடல். அப்போ தோராயமா இன்னைக்கு ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துக்கான். ஏன் அது தோராயம்னா, நம்ம இன்னும் சென்சஸ் நடத்தல. 2011 தான் கடைசியா எடுத்த சென்சஸ். அதனால இப்ப தோராயமா நம்ம ஒரு 140 கோடி பேர் இந்தியாவில இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தம் 848 தொகுதிகள் வருது. அதன் அடிப்படையில அமித்ஷா சொல்ற மெத்தட்ல தொகுதி மறுவரையறை செஞ்சோம் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 10 தொகுதிகள் வரும். அதே நேரம் உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக 63 தொகுதிகள் வரும். மொத்தம் 143 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் கிடைக்கும். பீகாருக்கு 39 சீட்டு அதிகரிச்சு 79 சீட்டு கிடைக்கும். ராஜஸ்தானுக்கு 25 சீட்டு அதிகரிச்சு 50 சீட்டுகள் கிடைக்கும். இங்க நம்ம ஒண்ணு கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாடல்ல 8 சீட்டு குறையுது. ஆனா இந்த மாடல்ல 10 சீட்டு அதிகரிக்குது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி 39 சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டுகள் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 2 மடங்கு. இப்போ அமித்ஷா சொல்ற மாடல் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு 10 சீட்டு அதிகரிச்சு 49 சீட்டு கிடைக்கும். அதே நேரம் உத்தரப்பிரதேசத்துக்கு 143 சீட்டு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற சீட்டை விட 3 மடங்கு அதிகம். இங்க அந்த கேப் அப்படிங்கிறது 2 மடங்குல இருந்து 3 மடங்கு ஆயிருச்சு. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு முன்னணியான மாநிலம். ஆல்ரெடி நமக்கு கொடுக்குற டாக்ஸுக்கு ரொம்ப குறைவான தொகை தான் திரும்பி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
நம்ம கிட்ட இருக்கிற அந்த டாக்ஸ் எல்லாமே உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 49 தொகுதியில வச்சுக்கிட்டு நம்ம அதிக வரியை கொடுப்போம், ஆனா 143 தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் நிதி அப்படிங்கிற அடிப்படையில அவங்க அதிகமான வரியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அங்க தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு இல்ல எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் குறைந்த அளவுல சீட் அதிகரிக்கிறதோ அவங்க எல்லாருக்குமே இதுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வர விஷயம். இதுல மத்திய அரசினுடைய இன்னொரு விதிமீறலும் இருக்கு. அதாவது வாஜ்பாய் அரசாங்கத்துல 84வது சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, 2026க்கு பிறகு நடக்கிற முதல் சென்சஸுக்கு பிறகுதான் தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போ 2026க்கு பிறகு எப்போ சென்சஸ் வரும், 2031ல. அப்போ 2031ல சென்சஸ் நீங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தொகுதி மறுவரையறையை செய்யணும். ஆனா மத்திய அரசு 2026லயே அதை செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாநிலங்கள்ல யார் ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிற அந்த போட்டிக்குள்ளதான் இந்த டீலிமிட்டேஷன் அரசியலும் வந்து சேருது. இவங்க 2026லயே அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தொடங்கணும்னா ஒண்ணு நாடாளுமன்றத்துல அரசியல் சாசன சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் முடியும். அப்படி இல்லைன்னா அதை மதிக்காம இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் ஏற்படும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஒண்ணு புதிய ஒரு மெத்தட்ல இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை செய்யணும். அதன் மூலமா எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில அது இருந்துச்சுன்னா அது ஏற்கப்படும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் எப்படி 50 ஆண்டுகளுக்கு இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஃப்ரீஸ் நிலைமை தொடர்றதுதான் ஒரே வழி. அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேளாண் நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகடன் நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை 10 மணி முதல் 8 மணி வரை.